பிரைஸ் தி லார்ட். നല്ലൊരു നാളെ ആണ്ടവർ കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം ചെയ്യുவோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். The book of Ephesians chapter 1 verse 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வசனம். இந்த கால நேரத்தில் நம்மளை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஆசீர்வாதமானது. ஆமென். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய, அதாவது தேவ பிள்ளையே, நாம் தேவனுடைய சமூகத்தில் நெருக்கமாக இருக்கும் பொழுது, தேவனோட கூட ஆவியில் ஜெபிக்கும் பொழுது, ஆவியில் ஜெபிக்க ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்காக ஆசீர்வாதங்களை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் ஆயத்தமாவோம். இந்த வசனத்தை போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய குடும்பத்தை மாற்றும், என்னுடைய பிள்ளைகளை மாற்றும்னு சொல்லி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.